அது நான் ஒரு 14 வயசு 14-15 வயது வரைக்கும் எனக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டே இருந்தது. அதாவது இரவு நேரங்கள்ல பிசாசெல்லாம் என் கண்கள் பார்க்கும். ஓ பிசிக்கலாவே. அந்த 7 to 14 வயசுக்கு. ஆமா ஆமா. எனக்கு எங்க பிசாசு போனாலும் வந்தாலும் எல்லாம் என் கண்களுக்கு தெளிவா தெரியும். ஓகே ஓகே. அதனால இரவு நேரங்கள் எப்படி பிசாசு எப்படி கருப்பு உருவமா இருக்குமா என்ன பொதுவா நேரங்கள் அது அனாயிண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். சரி. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தக தக தகன்னு ஒரு மாதிரி நெருப்பு அனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் அந்த அனாயிண்டிங் தாங்க முடியாத ஃப்ரீசர் எல்லாம் திறந்து உள்ள கைய வச்சு கொஞ்ச நேரம் அந்த வெப்பம் போனோன்னு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து கையில பிடிச்சு. சமீபத்துல கூட ஒரு பிசாசு பிடிச்ச நபருக்கு துரத்தும் போது அதை சொல்லுது, உன் கர்த்தரை சொல்ல நான் போறேன், அவர் தான் அனுப்புனாருன்னு சொல்லு. அப்ப இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது. அது நமக்கே தெரியும். என்னதான் நிறைய அந்த வார்த்தைகளை போதிக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. இப்ப ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கர்த்தர் பண்ணவே மாட்டாரு, பிசாசு தான் அனுப்பவே மாட்டாரு. அந்த சவுல்ல இருக்கு பழைய ஏற்பாடு. எல்லாம் பழைய ஏற்பாடுங்கிறத போக்கஸ் பண்றாங்க. புதிய ஏற்பாடுலாம் அப்படி கிடையாது. ஆண்டு மறிச்சு நமக்காக எல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பேஸ் பண்ணிப்பாங்க? கேரளா மந்திரவாதி வந்துட்டு சொல்றான், சரி நீ உனக்குள்ள இருந்து என்னை துரத்தணும்னு நினைச்சின்னா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்குதுல பையன், அவனை நான் தூக்கிடுவான்னு சொல்றான். இட்ஸ் வெரி சேலஞ்சிங். அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுடைய மனப்பான்மை நம்மள வீக்காக்கும். நம்மளுடைய ஃபெய்த்தை அது டெஸ்ட் பண்ணும் ரொம்ப. அப்ப நமக்குள்ள என்ன சமீபத்துல ஒரு ஃபேமிலி பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. சரி. அவருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டுடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு, மூளை நரம்பு பாதிக்கப்பட்டுடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு அவருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய மனைவி பேய் ஆடுறாங்க. பாஸ்டர் அம்மா பிசாசு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்த மூப்பர்கள் எல்லாருமே பிசாசு ஆடுறாங்க, ஒருத்தர் விடாது. கூட வந்த மூப்பர் எல்லாரும் பிசாசு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இந்த முழு சபையையும் மந்திரம் பண்ணி கட்டிட்டாங்க. ஆரம்பத்துல எனக்கு அதான் அந்த 7வது எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும் போது 6-7 வயசு இருக்கும் போதுதான் முதல் பார்த்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருந்தது. சரி. அது நான் ஒரு 14-15 வயது வரைக்கும் எனக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டே இருந்தது. அதாவது இரவு நேரங்கள்ல பிசாசெல்லாம் என் கண்கள் பார்க்கும். பிசிக்கலாவே. அந்த 7 to 14 வயசு. ஆமா ஆமா. எனக்கு எங்க பிசாசு போனாலும் வந்தாலும் எல்லாம் என் கண்களுக்கு தெளிவா தெரியும். அதனால இரவு நேரங்கள் எப்படி பிசாசு எப்படி கருப்பு உருவமா இருக்குமா என்ன பொதுவா அதான் சில நேரங்கள் ஒரு புகை மாதிரி அப்படியே எழுந்து போகும். சில நேரங்கள் ஒரு மனுஷன் மாதிரி தெரியும், ஒரு கருப்பு உருவம் அப்படியே மனுஷன் தோற்றத்திலே இருக்கும். ஆனா அது ஒரு உருவம், ஒரு கருப்பு உருவம் அப்படியே ஓடுற மாதிரி, நடக்கிற மாதிரி, நிக்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு ஒரு 14-15 வயசு வரைக்கும் எனக்கு இயேசு அப்ப ரொம்ப அறிவு இல்லை, அவரை குறிச்சுதான் நான் ரொம்ப இதை நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. எனக்கு பயமா இருக்குமா அந்த நாட்கள்ல? கண்டிப்பா பயமா தான் இருக்கும். ஆப்வியஸா 9 அடி உயரத்துல எல்லாம் பாத்துருக்கேன். வீட்டுக்குள்ள 9 அடி உயரத்துல எல்லாம் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். பட் அதுக்கு பிறகுதான் எனக்கு அது புரிஞ்சது, சரி டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நம்ம கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிதான் நமக்கு அப்படிப்பட்ட சிறு வயதுல இருந்தே பிசாசுகளை பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸை கர்த்தர் ஓப்பன் ஆகுது. அதுக்கு பிறகு எனக்கு அது போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பேச ஆரம்பிச்ச ஒரு தடவை அங்கதான் இந்த பிசாசுகளை ஓட ஆரம்பிச்சு. ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். அது முதல் முறையா வந்தவாசியில. சரி. 2008 நான் ஒரு அண்ணன் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போகும்போது அங்க எனக்கு அது வரைக்கும் மைக்க பிடிச்சு பாடக்கூடிய அனுபவங்கள்லாம் கம்மி. சபையில ஒரு கிரௌடு எதிர்க்க நின்று ஊழியம் செய்தது கிடையாது. அதுதான் முதல் அனுபவம். ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவேன். அழுது 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 ஒரு 6 மணி நேரம் என் ரூமுக்கு போயிட்டாலே குறைஞ்சபட்சம் 3-6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். சரி. அப்போ அந்த ஒரு அனாயிண்டிங் என் மேல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவ பிரசனை என் மேல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நெருப்பா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் எப்பவுமே. உங்களுக்கே அப்படி ஃபீல்? ஆமா ஆமா ஆமா. சில நேரங்கள் அது அனாயிண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். சரி. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தக தக தகன்னு ஒரு மாதிரி நெருப்பு அனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
சில நேரங்கள் அந்த அனாயிண்டிங் தாங்க முடியாத ஃப்ரீசர் எல்லாம் திறந்து உள்ள கையை வச்சு கொஞ்ச நேரம் அந்த வெப்பம் போனோன்னு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து கையில பிடிச்சு. சில நேரங்கள் தாங்க முடியாது, ஆண்டவர்கிட்டயே சொல்லுவேன், இனி என்னால முடியாது, இதை கொஞ்சம் நீங்க இதை ரெடியூஸ் பண்ணலன்னா என்னால முடியாது, என்னால தூங்க முடியலன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அக்கினி, ஒரு வல்லமை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. அப்போ அந்த 2008 நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மறுநாள் அப்படியே ஒருத்தர் கூட பைக்ல ஏறி வந்தவாசி ஊழியத்துக்கு போய் அங்கதான் முதல் முறையா ஒரே ஒரு பாட்டு, கர்த்தர் கரம் ஏன் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்கன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை பாட ஆரம்பிச்ச ஒரு 10 நிமிஷத்துல தேவனுடைய வல்லம் அந்த சபைக்குள்ள இறங்கி ஒரு பெரிய மாஸ் டெலிவரன்ஸ், எல்லாரும் அனாயிண்டிங்ல நிரம்பி ஒரு 30 பெண்கள் மேல இருக்கிற பிசாசுகள் வெளியே வந்து அந்த சபைய கூச்சல் கொள்ளையா மாறிடுச்சு. எல்லாம் முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருக்குது, சிலது பாம்பு மாதிரி நெழியுது, சிலது முடிய பிடிச்சு கத்துது. என்ன பண்றது, எதை பிடிக்கிறது, எதை விடுறதுன்னே தெரியல. அந்த பாஸ்டருக்கெல்லாம் ஒண்ணுமே அது அவர் சொல்றாரு, இந்த எங்களுடைய சபையினுடைய சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இவ்வளோ ஒரு மாஸ் டெலிவரன்ஸ் இது வரைக்கும் எங்க சபையில பேய் ஓடுனே கிடையாது, இதுதான் முதல் முறையா இப்படி ஒரு பெரிய விடுதலை. உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷம் என்னன்னா கர்த்தர் பயன்படுத்துறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில வச்சிருக்க, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். அன்னில இருந்துதான் எனக்கு விடுதலைக்கான ஊழியத்துக்கான வாசல், விடுதலை ஊழியத்துக்கான வாசல் அன்றையில இருந்து எனக்கு திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நான் எங்க ஜெபம் பண்ணாலும் பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சேன். அது மாதிரி நீங்க இந்த பிசாசு ஆடும் போது போய் நீங்க டச் பண்ணி இது பண்றீங்க இல்லையா, அதை துரத்துறீங்க இல்லையா, அந்த இதுல ஏதாவது பிசாசு எல்லாம் உங்கள்கிட்ட பேசும்போது என்ன நீங்க பேச விடுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது மாஸ் டெலிவரன்ஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு டைம் இருக்காது. சரி, ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அங்க வந்து பிசாசு கிட்ட பேசிட்டுலாம் இருக்க முடியாது. அங்க ஏன்னா டைமும் இருக்காது. அங்க எடுத்த உடனே அவ்வளவுதான், அது ஆக்ஷன்ல தான் இறங்கணும். சொன்ன உடனே நீங்க இப்ப போயிடுமா? இப்ப ஆண்டவர் வந்து சொன்ன உடனே அந்த பிசாசு எல்லாம் போகுது, நீங்க சொல்ற அப்படி எல்லாமே நடந்துருமா? ஆமா, அதாவது சில பிசாசுகள் போகாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பிசாசுகள் இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிடுங்கிறது அப்படி கீழே விழுந்து, கிளியர் ஆயிடுறது கீழே விழுந்துருவாங்க, இல்ல கீழே கூட விழ மாட்டாங்க, டக்குன்னு அது அப்படி விலகிடும். உடனே அவங்க மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும், அவங்க உடம்பு வலி எல்லாம் சரியாயிடும், இன்ஸ்டன்டா நடக்கும். சொல்லுவாங்க, இப்ப என் உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு ஐயா, இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்குது என் மைண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. சில பேருக்கு ஹீலிங் நடக்கும், அவங்க எல்லாம் முன்னாடி வந்து சொல்லுவாங்க, என் முதுகு வலி சரியாயிடுச்சு, கழுத்து வலி சரியாயிடுச்சு, கால்லாம் வீங்கி இருந்தது சரியா போயிடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலான மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அந்த ஒரு ஹீலிங் எல்லாம் அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். போகாம இருக்கிறதா என்ன பண்ணுவீங்க? இப்போ போகாத இருக்கிறதுனா திரும்ப நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பிசாசு எப்படி தெரியும் கேக்குறேன். இப்ப நீங்க அவங்க ஆடுறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிரேயர் பண்ணி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் அவங்களுக்கே தெரியும் பிசாசு போல நமக்குள்ளதான் இருக்குதுன்றது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா பிசாசு போன உடனே மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகும், அது ஆகாது. திரும்ப அதே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, அது தெரிஞ்சிடும். சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி ப்ரே பண்ணணும். அவங்க திரும்பி ரிப்பீட்டடா கூட்டங்களுக்கு வரணும். கர்த்தருடைய வசனத்துக்கு தங்கள் வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்தமா ஜீவிக்க ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அவங்க டெடிகேட் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணாதான் சில ஆவிகள் போகும். சில ஆவிகள் வந்து எடுத்த உடனே போறது கிடையாது, எல்லா கூட்டத்திலயும் அவங்க ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல வந்து சில நேரங்கள் கர்த்தரே அனுமதிப்பார், பனிஷ்மெண்ட் ஜோன்ல வைப்பார். சில வாழ்க்கையில தவறுகள் செய்தது நிமித்தம் கர்த்தருடைய வழிக்கு விரோதமா நடந்ததுனால கர்த்தரே அலோ பண்ணுவார். தேவனிடத்திலிருந்து விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை வாதித்தது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. சோ கர்த்தரே சில நேரங்கள் பிசாசுகளை அனுமதிப்பார். கர்த்தரை அனுமதிக்கிறார்னா அவங்க பாவத்தின் நிமித்தம் அனுமதிக்கிறாரா? தண்டனை, பனிஷ்மெண்ட். அவங்க சரியான பாதையில நடக்காததுனால கர்த்தரே சில நாட்கள் அவங்கள பனிஷ்மெண்ட் ஜோன்ல வச்சிருவார். அப்ப அந்த பிசாசுகளை நம்ம துரத்த முடியாது. அதுங்க சமீபத்துல கூட ஒரு பிசாசு பிடிச்ச நபருக்கு துரத்தும் போது அதை சொல்லுது, உன் கர்த்தரை சொல்ல நான் போறேன், அவர் தான் அனுப்புனாருன்னு சொல்லு. அப்ப இது தேவனால் அனுமதிக்கப்பட்டது, அது நமக்கே தெரியும்.
அது நமக்கே தெரியும். என்னதான் நிறைய அந்த வார்த்தைகளை போதிக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க. இப்ப ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் கர்த்தர் பண்ணவே மாட்டாரு, பிசாசு தான் அனுப்பவே மாட்டாரு, அந்த சவுல்ல இருக்கு. பழைய ஏற்பாடு அதான் இவங்க எல்லாம் பழைய ஏற்பாடுங்கிறத ஃபோக்கஸ் பண்றாங்க. புதிய ஏற்பாடுலாம் அப்படி கிடையாது, ஆண்டு மறிச்சு நமக்காக எல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பேஸ் பண்ணி பாக்குறீங்க? அது பிராக்டிக்கலா அவங்க அவங்க தெரியாம சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க டெலிவரன்ஸ் மினிஸ்டர் இல்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. இப்ப டெலிவரன்ஸ் மினிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஓகே. வாரத்துல ஒரு மாசத்துல ஆயிரக்கணக்கான பிசாசுகளை துரத்துறோம். சும்மா 1-2 கிடையாது, ஆயிரக்கணக்கான பிசாசுகள், வெவ்வேறான பிசாசுகள், மந்திராவி, பலவீனாவி, மரணத்தை கொண்டு வருகிற பிசாசு, எல்லா விதமான பிசாசுகளும் நமக்கு அந்த பிராக்டிக்கலா டீல் பண்ணும் போது நமக்கு அது தெரியுது. பட் அப்படிப்பட்ட விமர்சிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க விடுதலை ஊழியத்துல இல்லாதவங்க தான் விமர்சிப்பாங்க. அவங்களால ஒரு பிசாசு கூட துரத்த முடியாது. பிசாசுகளை கொண்டு போய் நிப்பாட்டுங்க அவங்க எதிர்க்க கைய கூட வைக்க மாட்டாங்க, அவ்வளவு பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஓகே. அதனால நீங்க இப்போ இந்த பிசாசு துரத்துறது கூட இப்ப நான் அது மாதிரி போய் கை வச்சு உடனே பண்ணுவீங்க. சில பேர் கை வச்சு பண்ணக்கூடாது, எடுத்த உடனே அப்படிலாம் சொல்றாங்களா? அது என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலி? அது ஒவ்வொருத்தருடைய முறை. இப்ப ஒவ்வொருத்தருக்குமே டெலிவரன்ஸ் ஸ்டைல் இருக்கு. சரி. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்டைல் இருந்தது. சில பேர் மேல கைய வச்சு துரத்தினார், சில பேரை கைய வைக்காத அதட்டுறாரு, அது அவருடைய ஸ்டைல். சரி. சில பேர் மேல அவர் எச்சைய பூசுறார், புழுதியில இருந்து எச்சையோ துப்பி அதை கண்கள் மேல எல்லாம் பூசுற. இப்ப நம்ம அது மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்க? எச்சையை எடுத்து கண்ணு மேல அவ்வளவுதான். அது என்ன சொல்லுவாங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயே இருப்பேன், எச்சையத்தை தேய்ச்சிட்டேன். பட் ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணாருன்னு பைபிள் சொல்லுது. அவர் உமிழ்ந்து அதாவது அவர் உமிழ்ந்து அந்த எச்சி எடுத்து நாக்குல வைக்கிறார். இது எப்படி? இப்ப நம்ம பண்ணா அது எவ்வளவு அருவருப்பா இருக்கும். என்னடா இவருடைய எச்சியை எடுத்து நம்ம நாக்குல தோன்றாரு. பட் ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணார். அது தட்ஸ் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி. அவரை தேவ ஆவியானவர் எப்படி வழி நடத்தினாரோ அப்படி அவர் செஞ்சார். அப்போ இதுல எல்லாமே பாருங்க, இப்ப நம்ம அது மாதிரி பண்ணா உடனே சொல்லுவாங்க பைபிள் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்பாங்க. பட் பழைய ஏற்பாட்டுல அது எங்கேயாவது இருந்ததா எச்சியை தொட்டு பூசுறதெல்லாம்? பட் ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ணார். இதெல்லாமே வந்து ஊழியத்துல அவங்கவுங்க மெத்தட் ஆஃப் டெலிவரன்ஸ். இப்ப என்னுடைய மெத்தட் ஆஃப் டெலிவரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, அது போல வேற ஊழியக்காரருடைய மெத்தட் ஆஃப் டெலிவரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால நான் வந்து அவரை விமர்சிக்க முடியாது, அவர் என்ன விமர்சிக்க முடியாது. பட் ஃபைனலா ரிசல்ட் என்ன? பிசாசு போதா, அதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ அந்த இதுல நீ பிசாசு துரத்துனதுல ஏதாவது நீங்க இப்போ சொன்னோன்னே மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த பிசாசு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா உங்களுடைய? நிறைய இருக்கு. பிசாசு வந்து துரத்தி போகாததும் இருக்கு. அது உங்களுக்கே ஒரு மாதிரி இதாகுமா? அது ஆக்சுவலா துரத்தி போகலன்னா கூட, துரத்தி போகலன்னா உடனே அனலைஸ் பண்ணிடணும். இது கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாரா இல்ல? நம்பர் 1, கர்த்தர் அனுமதிச்சிருந்தாருன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி. ரெண்டாவது, அவங்க வாழ்க்கையில ஏதாவது மறைவான பாவங்கள் இருக்குமானால் பிசாசுகளை துரத்த முடியாது. ஏன்னா பிசாசுகளுக்கு எப்பவுமே லீகல் ரைட்ஸ் வேணும். இப்போ வந்து ஒருத்தரை பிடிக்குதுன்னா சரி, பிசாசு சும்மா வந்து பிடிக்காது, முதல்ல அவங்கள ஃபுல்லா ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி உங்களுக்குள்ள என்ன பாவம் இருக்குதுன்றத பார்த்து சரி அந்த பாவத்தை பேஸ் பண்ணி தான் பிசாசு அவங்கள பிடிக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிக்குதுன்றது அவங்களுடைய பாவத்தை பொறுத்து. நான் வேலூர்ல ஒரு முறை ஒரு பையனுக்கு பிசாசு துரத்தும் போது அந்த அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, அவனுக்குள்ள 9 கொடி ஆவிகள் இருந்து 9 கொடி ஆவிகள். சரி. எல்லா விதமான பாவத்திலயும் அவன் இருந்தான். ஆணோட ஆண், பெண்ணு, சின்ன வயசானா அவனுக்கு, ஆனா எல்லா பாவத்திலயும் இருந்தான். சரி. எல்லா விதமான அசுத்தம், ட்ரக்ஸ் இருந்தான். பட் அவனுக்குள்ள 9 ஸ்பிரிட்ஸ். அதுல ஒரு தலைமை பிசாசு சொல்லுது, எப்படி இவனுக்குள்ள வந்த? அது சொல்லுது, வைரஸ் தெரியுமான்னு கேட்டுது என்ன பார்த்து. சரி. நான் சொன்ன தெரியும்னு சொன்னேன். நீ வைரஸ் அளவு எனக்கு இடம் கொடுத்தாலும் உனக்குள்ள நான் வந்துடுவேன். பிசாசு சொல்லுது, வைரஸ் அளவு இடம் கொடுத்து. அப்போ பிசாசுங்க சின்ன பாவம் இருந்தாலும் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சின்ன பாவம் இருந்தாலும் அதுங்களுக்கு கதவு திறந்துரும் உங்க வாழ்க்கை. அப்ப அந்த வழியா என்ன பண்ணும் பிசாசு உங்களுக்குள்ள? இப்ப சமீபத்துல ஒரு வாலிப பெண், அந்த பிள்ளைக்கு ஒரே தற்கொலை எண்ணம். அவங்க அப்பா அம்மா இங்க இருந்து குடுவாஞ்சேரி இங்க இருந்து கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அந்த பிசாசுக்கு, அந்த பிள்ளைக்கு எப்பவுமே தற்கொலை எண்ணம். உள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கம்மா, போய் செத்துரு செத்துரு செத்துரு, தூக்க மாட்டேங்க. அப்ப நான் கேட்டேன் அந்த பிள்ளை கிட்ட, அந்த பிசாசு கிட்ட கேட்டேன், எப்படி இந்த பிள்ளைக்குள்ள நீ வந்த?
பிசாசு சொல்லுது. இவன் நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பாக்குற பிள்ளை பொண்ணு, நிறைய படம் பாப்பா. அந்த படங்கள்ல ஒன்றுலதான் நான் இருந்தேன். அந்த படங்கள் வழியா இந்த பிள்ளையினுடைய உடம்புல நான் இறங்கி வந்தேன். நான் உன் பேர் என்ன, சூசைட் அப்படின்னு சொல்லிச்சு. சச் a spirit of suicide. அந்த படத்துல இருந்து அந்த பிள்ளைக்குள்ள வந்த ஒரு தற்கொலையின் ஆவி. படத்தின் மூலமா கூட அந்த மாதிரி. ஆமா ஆமா, படத்தின் மூலமா உள்ள வரும். ஒரு பிசாசு துரத்தனை அது சொல்லுது. சரி, ஒரே ஒரு முறை எடுத்து போட்டு காமிச்சிரு, நான் போயிடுறேன் அப்படிலாம் வருவா. ஆமா, சரி, அது அதாவது சினிமா இருக்குது பாத்தீங்களா, இது ஃபுல்லா பிசாசு தான். சினிமா, மியூசிக் எல்லாமே டீமனிக் தான். அதனாலதான் நிறைய பேர் வந்து அந்த சினிமா, மியூசிக், படம் இதுல எல்லாமே ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சினிமா படம் இயக்குவதற்கு முன்பதாகவும் அந்த படம் நல்லா போகணும்னு மந்திரம் செய்வாங்க. அந்த படம் நல்லா போகணும்னு மந்திரம் செய்வாங்க. அப்போ ஒரு சினிமாக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா, ஸ்பிரிட் ஆஃப் விச் கிராஃப்ட் கிரியேட் செய்யும். இப்ப நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்கன்னா அந்த படத்துக்கு பின்பதாக இருக்கிற விச் கிராஃப்ட் தான் உங்களை அப்படி இழுக்கும் அந்த படத்துக்குள்ள. அந்த ஹீரோ மேல, ஹீரோயின் மேல ஒரு ஈர்ப்பை உங்களுக்குள்ள கொண்டு வரும். அந்த படத்தை பார்த்த உடனே பாருங்க, அந்த ஜோக்ஸ் எல்லாம் அப்படியே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுது. அந்த படத்தை பார்த்த உடனே அந்த ஹீரோவுடைய ஸ்டைல் அவனுக்குள்ள வந்துடுது. அந்த அதுல இருக்கிற அசுத்தமான காரியங்கள் அவனுக்குள்ள காதல் வந்துடுது. அப்போ ஒவ்வொரு படம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தின் மேல ஈர்ப்பை கொண்டு வர மந்திரம் செய்வான். அப்போ அதுல அந்த படத்துக்கு பின்பதாக கிரியேட் செய்கிற ஆவிகள் உங்களுக்குள்ள தானா வந்து இறங்கிடும். அந்த மாதிரி சினிமா படம் பார்த்து நிறைய சினிமா பாடல்கள் இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. we have to be very careful எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம். சோ அதுல இவ்வளவு தூரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றீங்க. ஆமா, அதே மாதிரி இப்ப நீங்க சில நேரங்கள்ல வந்து இந்த லூசிஃபர் ஆவி இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, இந்த பாம்பு மாதிரி நெளியிறது, அதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒவ்வொரு விதமான பிசாசுகளே பல பல விதமான பிசாசுகள், நூற்றாண்டு ஆயிரக்கணக்கான விதங்கள் உண்டு பிசாசுகள்லே. சிலது பலவீனப்படுத்த பிசாசு, சிலது பாம்பை போல இருக்கும், சிலது தற்கொலை ஆவிகள், சிலது குருடும் செவிடுமான ஆவிகள். இந்த மாதிரி பிசாசுகள்லே ஆயிரக்கணக்கான விதங்கள் உண்டு. அப்ப அந்த ஒவ்வொரு சில பேர் பாம்பை போல நெழிவாங்க, அது சர்பத்தின் ஆவி. சிலது லூசிஃபர் ஸ்பிரிட்ஸே இருக்கும். பட் இப்ப இதுக்குலாம் நீங்க இந்த மீட்டிங் போய் இந்த டெலிவரன்ஸ் பண்ணும் போதெல்லாம் பிசாசு இதுக்கு ஏதாவது நீங்க முன்னாடி ப்ரிஃபரன்ஸோட போவீங்களா கேட்குறேன். இப்போ நீங்க இவ்வளோ ப்ரேயர், ஃபாஸ்டிங், இப்போ பொதுவாக இப்போ நார்மலான ஆட்கள் போய் அப்படி துரத்திட முடியுமா விசாசனா? இப்போ நீங்க அதுக்குன்னு ஏதாவது தனியா ஒரு அதாவது ப்ரேயர், ஃபாஸ்டிங் கூட போடுவாங்க? டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சும்மா சாதாரணமான மினிஸ்ட்ரி கிடையாது. சரி, அதற்கு முன்பதாக நிறைய ஜெபித்து ஃபாஸ்டிங் பண்ணி பல நேரங்கள் ஆண்டவரோடு கூட செலவழித்து அந்த அபிஷேகத்துல போய் நிற்கும் போதுதான் பிசாசுகளே நம்மளால எதிர்கொள்ள முடியும். பிகாஸ் தே ஹேவ் பவர்ஸ் to attack back. உங்களை திரும்ப அதை அட்டாக் பண்ண அதுங்கிட்ட வல்லமை இருக்கு. ஒரு முறை ஒரு பிசாசு துரத்தும் போது அந்த பையனுக்குள்ள ஒரு கேரளா மந்திரவாதியே வந்துட்டான். கேரளா மந்திரவாதி வந்துட்டு சொல்றா, சரி, நீ உனக்குள்ள இருந்து என்னை துரத்தணும்னு நினைச்சின்னா உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இருக்குதுல பையன், அவனை நான் தூக்கிடுவான்னு சொல்றான். இட்ஸ் வெரி சேலஞ்சிங். அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுடைய மனப்பான்மை நம்மள வீக்காக்கும். நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து அது டெஸ்ட் பண்ணும் ரொம்ப. அப்ப நமக்குள்ள என்ன வரும், இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளை எதுக்கு பாதிக்கப்படணும் அப்படின்றதுனால சில பேர் செய்ய மாட்டாங்க. பட் இதையும் தாண்டி கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். பிசாசை நீ என்னால எனக்கு என்ன செய்ய முடியும்னு அந்த ஒரு ஃபெய்த்ல தைரியத்தோடு செய்யறதுதான். அப்ப இவ்வளவு அட்டாக்ஸ் இருக்குது ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அதனால தான் நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பாருங்க, அவங்களுடைய எண்டு பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு எண்டு வந்து நல்லாவே இருக்காது. நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ஸ் எண்டு பாத்தீங்கன்னா அவங்க எதுலயாவது விழுந்துடுறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு வியாதியிலேயே அவங்க ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். we have to be very careful. அதனால டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அது ஒரு ப்ரிப்பரேஷனே வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நிறைய வசனங்கள் வாசிச்சு சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு ஜபத்திலையும் ஆயத்தத்தோடு போய் நிற்கும் போதுதான் அந்த இடத்துல பிசாசுகளை நம்மளால எதிர்கொள்ளவே முடியும். அப்படி இல்ல சும்மா போயிட்டு வெறும் பைபிளை மட்டும் போய் தூக்கிட்டு போய் நின்னா பயங்கர அட்டாக்ஸ். குடும்பத்தை தாக்கிறோம், நம்ம பொருளாதாரத்தை தாக்கிறோம், ஊழியங்களே கட்டிடும். சமீபத்துல ஒரு ஃபேமிலி பாஸ்டர் அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்து வந்திருந்தாங்க.
சரி. அவருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டுடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு, மூளை நரம்பு பாதிக்கப்பட்டுடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தார் ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு பிறகு அவருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய மனைவி பேய் ஆடுறாங்க. பாஸ்டர் அம்மா பிசாசு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்த மூப்பர்கள் எல்லாருமே பிசாசு ஆடுறாங்க, ஒருத்தர் விடாது. கூட வந்த மூப்பர் எல்லாரும் பிசாசு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், இந்த முழு சபையையும் மந்திரம் பண்ணி கட்டிட்டாங்க. அதுதான் இந்த பாஸ்டரை வந்து இவ்வளவா அட்டாக் பண்ணிடுச்சு, அது ஒன்னெல்லாம் ஆக்கிடுச்சு, அவ்வளவுதான். அப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரின்றது வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம we have to be very careful. பட் என்னன்னா, நம்ம ப்ராப்பரா ஒழுங்கா இருந்துட்டோம், சரி, நம்ம நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். இந்த பணம், பெருமை, இந்த பெண், இதெல்லாம் நம்ம தப்பிச்சு ஓடி நல்ல ஒரு பிரேயர் டீம் நமக்காக இருந்தாங்கன்னா சரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை சக்சஸா பண்ணலாம். ஸோ இப்போ நான் அடுத்ததுக்கு ஒரு முக்கியமானது போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசாசை வந்து பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே, ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு பிடிச்சிருச்சு, பிசாசு பூந்துருச்சு அப்படின்னு. பட் இது வந்து உலக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய நம்புறதும் இல்லை, இது என்ன இது பிசாசு பிடிச்சிருச்சுன்றாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதனை வந்து பிசாசு பிடிக்க முடியுமா? அப்படியெல்லாம் வந்து ஸ்பிரிட்ல போய் பிடிச்சி ஆளுகை பண்ண முடியுமா? அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா முடியும். ஏன்னா பைபிள்ல இயேசு நிறைய பிசாசு பிடிச்சவங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார். ஜீசஸ் கிரைஸ்டுடைய அவருடைய பிரதான அபிஷேகமே வந்து விடுதலை அபிஷேகம். குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிரதான அனாயிண்டிங், பிரதான காலிங்க வந்து டெலிவரன்ஸ் ஹீலிங் தான். அப்போ பிசாசு பிடிச்ச எக்கச்சக்கமான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்களை இயேசு விடுது. அப்போ பிசாசுகள் நிச்சயமா மனிதர்களை பிடிக்கும். நான் முன் சொன்னது போல தன்னுடைய சரீரத்தை இழந்த ஆவிகள் அந்த மாதிரி பிடிக்கும் போது நீங்க அவங்களால வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன், இது பிசாசு பிடிச்சிருக்குங்கிறது அவங்க தெரியுமா? சில நேரங்கள் பண்ணாதான் அது வெளியே வருமா? சில நேரங்கள் அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. சில நேரங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்களுக்குள்ள வந்து சில மாற்றங்கள் ஏற்படுவதை அவங்களால உணர முடியும். இப்ப நேத்து கூட ஒரு பிள்ளை ஆந்திரால இருந்து வந்திருந்தேன். சரி, இந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் நல்லா இருந்தேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நான் சில கோயிலுக்கு எல்லாம் போனேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சில சினிமா தியேட்டர்களுக்கு போனேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லக்கூடிய நிறைய காரியங்களை நான் கேட்டுட்டே இருந்தேன். அவ்வளவுதான், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது பாஸ்டர். எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், எனக்குள்ள ஒரு சூசைடல் தாட்ஸ், என் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், எனக்குள்ள அந்த ஒரு மாதிரி வித்தியாசத்தை என்னால உணர முடியுது. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 1 hour எழுந்திருக்கவே. அந்த பிசாசு வந்து 1 hour அந்த பிள்ளைய அலக்கழிச்சு கடைசியா காலையில வந்தவங்க ஈவினிங் தான் போனாங்க. ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த செத்தாவிகள்ங்கிறது, அதாவது இந்த ஆக்சிடென்ட் சூசைட் உள்ளவங்க பிடிப்பாங்கன்றீங்க. ஆமா, அது வந்து இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத மக்களால தான் பிடிக்க முடியும் அப்படி கிடையாது. ஏற்றுக்கொண்டவர்களையும் இந்த செத்த ஆவிகள் பிடிக்கும். ஓகே, பட் ஆனா ஒரு இது சொல்லப்படுது இல்ல, இப்ப நான் இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவர் இது பண்ணாலே பிசாசு என்னை விட்டு தூரமா போயிடும். அப்படி ஒண்ணுமே இல்லையே பிப்ளிக்கலா. அதாவது கிறிஸ்தவர்கள் என்பதனால பிசாசு பிடிக்காதுன்னு கிடையாது. சரி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை தான் பிசாசு பிடிக்காது. நீங்க கிறிஸ்தவர், நான் யாரு தெரியுமா, சபையிலேயே தான் நாங்க பிறந்து வளர்ந்தோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் சபையில அவங்க தான் மியூசிக் வாசிக்கிறாங்க, இந்த சபையில தான் நான் டெடிகேட் பண்ணப்பட்டேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் 1965 இருந்தே கிறிஸ்தவங்க தான். நாங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க தெரியுமா? இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பிசாசு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களையும் பிசாசுகள் பிடிக்கும். கிறிஸ்தவர்கள் என்பதனால பிசாசுகள் பாக்குற நீங்க மீட்டிங்ல வர்றவங்களும் கிறிஸ்தவர்களும் முக்காவாசி பேர் கிறிஸ்தவங்க தான். ஊழியக்காரங்களே வராங்க, ஊழியக்காரங்களே நிறைய ஊழியம் செய்யறவங்களே அவங்களுக்கே தெரியல, அப்படி எடுத்துக்கலாமா? நிறைய பேருக்கு அவங்களுக்கே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க எங்க ஊழியம் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது,
எங்களுடைய சபை மக்கள் எல்லாமே சபையை விட்டு வெளியேறிட்டாங்க, எங்க சரீரத்துல நிறைய சில பிரச்சனைகள், பாம்பு வருது, அது வருது, இது வருது, நாய் வருது, அவங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். பிசாசு தாக்கும் போது அந்த டிஃபரன்ஸ் அவங்க கண்டிப்பா உணர முடியும். ஊழியரா இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும். அவங்கள ஆமா 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 அட்டாக் பண்ணிடும் பிசாசு. அதாவது நான் சொல்ற இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். பிசாசு உலகத்துல ஸ்ட்ராங்கான பிசாசுகளும் உண்டு. ஓகே, they are very stronger demons. சில ஆவிகளை ஆண்டவர் அந்தகார சங்கிலியில கட்டி அதை வச்சுட்டார். சங்கிலியில கட்டி அவைகளை அந்தகாரத்துல கத்தர் வச்சிரு. அந்த ஆவியெல்லாம் கட்ட விழுத்து விட்டா நம்மளால நிக்கவே முடியாது. சில ஆவிகளை வந்து நம்மளால டீல் பண்ண முடியாத சில சக்திகள்லாம் கத்தர் லாக் பண்ணி தான் வச்சிருக்கிற. இப்ப இருக்கிற பிசாசுங்க எல்லாமே நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஆவிகள் தான் கட்ட. ஆனா அவைகளிலும் ஸ்ட்ராங்கரான பிசாசுகள் உண்டு. அதனால்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் தான், தனி மனிதனா ஒரு எல்லையெல்லாம் கட்டி எல்லாம் ஜபிக்க கூடாது. சரி, இது நிறைய பேருக்கு தெரியாது. தனி மனிதன் எல்லையை கட்டி ஜபிக்க கூடாது. தனி மனிதனா வான மண்டலங்களையும் கட்டக்கூடாது. முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியாது. அந்த அத்தாரிட்டி நமக்கு கிடையாது. அந்த அத்தாரிட்டி நமக்கு கிடையாது. சில பேர் தனிப்பட்ட விதத்துல இந்த எல்லை ஆவிகளை நான் கட்டுறேன்னு உபவாசத்தை ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. சரி, சீக்கிரத்துல அவங்கள லாக் பண்ணிடும் பிசாஸ். கொஞ்ச நாள் நல்லா ஜெபம் பண்ணாங்க, அடுத்த ஒரு 3 வருஷம் பாத்தீங்கன்னா ஜபிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கையை வச்சது எல்லை ஆவி. எல்லை ஆவில அந்த ஸ்ட்ராங்கர் டீமன்ஸ். ஒரு எல்லையே பாதுகாக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு வல்லமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் லைவ் எல்லாம் போடுறீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வீடியோவை பார்க்கும்போது நான் இது ஒரு கேள்வியா வைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளவு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் இது, அது இவ்வளவு பேர் பிசாசு பிடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க துரத்துறீங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா அது சில காமெடியா வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றது, பாருங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியலன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க கிரிட்டிசிசம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாலே நமக்கு ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வந்து அது கண்டிப்பா புரியாது. அதாவது வேதனைப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். வேதனைப்பட்டவனுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்போ அதனுடைய அனுபவமே இல்லை, அவன் வாழ்க்கை அப்படியே நல்லா போயிட்டு இருக்குதுன்னா அவனுக்கு இங்க வந்து வலியோடு இருக்கிற ஜனங்களுடைய வலி ஒருபோதும் தெரியாது. அது நான் கேட்கிறேன். இப்போ ஒரு நோயில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப யாரையும் பார்த்து அவங்கள பார்த்து சிரிக்க போறது இல்லை. பட் ஆனா ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு, அவங்கள வந்து நீங்க துரத்துறீங்க, அந்த வீடியோ அது ரொம்ப கிரிட்டிசைஸா பேசுறது, காமெடியா இருக்கிறதுங்கிறது அது அந்த சீரியஸ்னஸ் அவங்க சுத்தமா தெரியாதனால அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியே எடுத்துக்கலாம். அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியல, அவருடைய கண்கள் திறக்கப்படல, பிசாசு இருக்கிறது அந்த உலகம் அவங்களுக்கு புரியல, அதனால அதை போட்டு ஃபன் பண்றாங்க. என்னுடைய வீடியோஸே நிறைய பேர் எடுத்து சில ட்ரால் எல்லாம் பண்ணியிருக்கிறான். பட் இப்ப நம்ம பிசாசு பிடிக்கிறான்னு அப்ப எல்லாத்தையுமே அவன் இது பண்ணல. இப்ப ஏன் ஒரு சிலருக்கு அதெல்லாம் புரிய மாட்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காம இருப்பானா கேட்கிறேன். இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்கறது, குறிப்பிட்ட ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணி தான் பிசாசு பிடிக்கிறானா, எல்லாத்தையுமே எல்லாருக்கும் அந்த அனுபவம் போறது இல்லை, அதுக்காக கேட்கிறேன். அதாவது பிசாசு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிசாசு வந்து யாரை வேணாலும் பிடிக்கும். சரி, யாரை வேணாலும் பிடிக்கும். நீங்க இடம் கொடுத்தா யாரை வேணாலும் பிசாசு வந்து. சரி சரி. சோ இவங்களதான் பிடிக்கும், இவங்களை பிடிக்காது அப்படிலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. பாவம் செய்கிற எவனும் பிசாசுக்கு அடிமையா தான் இருக்க. ஓகே. சில பேருக்குள்ள அது இந்த ஏவல் செய்வன் இதெல்லாம் பண்ணி அது ரொம்ப அவங்களுக்குள்ள அது மேனிஃபெஸ்ட் ஆகிற அளவுக்கு அது பண்ணிடுறாங்க. ஓகே. அது இல்ல இவன் ஆடலன்றதுனால அவன் நல்லவன் கிடையாது. அப்படியே பரிசுத்தமா ஆராதிக்கிறாரு, கையை உயர்த்தி ஆராதிக்கிறாரு, பயங்கரமா ஜெபிக்கிறாருன்றதுனால அவருக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு கிடையாது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் இருக்குது, அதுவும் பிசாசு தான். ஓகே. சில பேருக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்து வாந்தி எல்லாம் எடுக்கிறதுனால அவங்க பாவி கிடையாது. பாவி கிடையாது. ஆண்டவர் அவங்களையும் நேசிக்கிறார். அதே நேரங்களில் சில நேரங்கள் பாவமே அது மேனிஃபெஸ்டே இல்லாத நிலை பேர் அப்படியே சூப்பரா ஜபத்துல இருந்துட்டு போயிட்டு ஆனா நைட்டு ஃபுல்லா உட்காந்து போனோகிராஃபி பார்த்துட்டு இருப்போம். அது அதை விட கொடிய பாவி. அதனால அதுவும் ஒரு பிசாசு தான். அந்த ஒரு பாவத்துல இருக்கிறதுன்னு ஒரு பிசாசின் கட்டுதான், அதுவும் பிசாசின் பிடிதான்.
அது புரியுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாங்க, இரவு முழுக்க ஒரு இச்சையான படத்தை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவங்க ஏன் அது ஒரு இதை ஆட மாட்டேன்றாங்க, பிசாசு வெளியே வர மாட்டேங்கி, அது அது உங்கள்கிட்ட கேட்குறேன். அது எல்லாமே பிசாசு வந்து ஆடிட்டு வெளியே வர்றது கிடையாது. சிலது வந்து அந்த பாவ கட்டு, அது வந்து அதுவும் ஒரு விதமான கட்டு தான். சரி, அதுவும் வந்து ஒரு விதமான சொல்ற மாதிரி அதுவும் ஒரு பெரிய ஒரு விபச்சாரம் இருக்கு, அது ஒரு பெரிய, அதுவும் ஒரு இச்சையின் ஆவிதாங்கல்ல. அதுவும் அதெல்லாம் வந்து வெளியே இப்படி ஆடிலாம் வெளியே வர்றது. அதான் நான் சொல்றேன், எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில டெலிவரன்சஸ் வந்து நீங்க அப்படி ஜெபிக்க, சும்மா அப்படி ஜெபிக்கும் போதே உங்க மைண்டை விட்டு வெளியே போயிடும். அது ஒரு ஸ்பிரிட் தான் இல்லையா? ஓகே ஓகே. நீங்க சாதாரணமா அப்படி ஜெபிக்கும் போது அந்த பிரேயர் டைம்ல, அந்த அனாயிண்டிங் டைம்ல அது அப்படியே அவங்களுக்கே தெரியாது, அது ரிலீஸ் ஆயிடும், வெளியே போகும். ஆமா. அது வந்து ஏன் இப்படி சில பேர் பட்டும் அநேகமா வெளியே ஆடி அந்த வெளியே தெரியறதுங்கிறது அவங்களை அறியாமே பண்றது. அவங்களும் சில பேர் அவங்களுக்கு அறியாமையே தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கே வந்து அவங்க ஆடுறது விழுறது எதுவுமே தெரியாது. சில பேர் இதா இருக்காங்கன்னு கேக்குறேன், அந்த பிசாசு பிடியில அந்த அளவுக்கு அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க கட்டப்பட்டிருப்பாங்க. அது போகணும்னு நினைச்சு அவங்க உடம்ப விட்டு அது வெளியேறணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த பிசாசு வெளியே வராது. நான் போக மாட்டேன்னு சொல்லி அதை ஒரு அலை கழிக்கும் அவங்களை. சோ அந்த அனுபவத்துல இருக்கிறவங்க தான் தெரியும், நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா. இப்ப பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த வைத்த வழி அவனுக்கு வந்தா தெரியுங்கிற மாதிரி. ஆமா. இது வெளியேந்து பாக்குற நமக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளவு தூரம் ஆடுறாங்க, ஆனா அந்த அப்படி ஒரு இதுல இருப்பாங்கன்றீங்களா? அதை உங்களுக்கு கேட்கறது, இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருப்பாங்க, இவ்வளவு பிடியில அவங்க இருப்பாங்கிறது அப்படி எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுறாங்கன்னா, அந்த அளவுக்கு பிசாசு அவங்கள விட்டு அப்படி அலக்கழிக்குதுன்னா, அந்த அளவுக்கு ஒரு கட்டு, அந்த அளவுக்கு ஒரு பிசாசினுடைய ஒரு கிரியையில அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க 7 வயசுல பிசாசை பார்த்தேன், நீங்க கண்டிப்பா அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். பட் இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு. பட் நீங்க நேரடியா பாக்குறதுனாலதான் அதனுடைய. ஆமா, எனக்கு எங்க குடும்பத்துக்கு அந்த மாந்திரிகம் செய்து நாங்க அதை கட்டப்பட்டு அந்த ஒரு வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் இருந்ததுனாலதான் சரி இப்போ ஒருத்தர் வந்து பிசாசுனா என்னன்னு சொன்னா எனக்கு அது புரியுது. சமீபத்துல நான் ஹைதராபாத் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தேன். அப்போ அடுத்த மாசம் வந்து நான் கன்னியாகுமரி பகுதியில ஒரு ஊழியத்துக்கு போனோம். சரி. எனக்கு அந்த ஊழியத்தை குறிச்சு ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு சமாதானமே இல்லாதவே இருந்தது. ஓகே. அப்ப நானும் என்னுடைய தம்பி ஒருத்தரும் ஹைதராபாத் ஒரு மினிஸ்ட்ரிக்காக போயிட்டு இருக்கோம். கரெக்டா ஃபிளைட் லேண்ட் ஆக போகுது. சரி. லேண்ட் ஆகுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இங்க வந்து ஒரு ஆணி இறக்குறாங்க. என் தலையில வந்து ஒரு ஆணி. ஓகே. லிட்டரலா ஒரு ஆணியை வச்சு உங்க உடம்ப தலையில இறக்குனா என்ன பெயின் வரும் உங்களுக்கு? அந்த பெயின், எக்ஸ்ட்ரீம் பெயின். இது வரைக்கும் எனக்கு பிறந்ததுல இருந்து அந்த மாதிரி பெயின் எனக்கு வந்ததே கிடையாது. இங்க கரெக்டா இந்த போர்ஷன்ல ஆணி அடிக்கிறாங்க. சரி. அது உள்ள இறங்குறது தெரியுது. லிட்டரலா பிசிக்கலா ஒரு ஆணி எடுத்து அடிச்சா என்ன வலி வருமோ அந்த வலி எனக்கு. ஒரு அடி, அது ஆணி அப்படி இறக்கன உடனே இந்த தலையில வந்தது பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின் அந்த பிளைட்ல. ஓகே. தாங்க முடியாத அந்த ஒரு நிமிஷம் தான். ஓகே. எனக்கு தலை நரம்பெல்லாம் அப்படியே பயங்கர வலி எடுத்த தலைலாம் அப்படியே சுத்தி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ மந்திரம் பண்றாங்க. காடஸ் எனக்கு அது அலோவ் பண்றாரு. அது சரி. அந்த பெயின் என்னன்றத கர்த்தர் எனக்கு காமிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. லிட்டரலா எங்க கை அப்படி வச்சுக்கிட்டு சரி டங்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்லயே. I didn't care about who was sitting next to me. Okay. I started speaking in tongues louder. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பட் ஐ நோ அந்த இடத்துல நான் வார்ஃபேர் பண்ணியே ஆகணும். நான் மிஸ் பண்ணனா இதை நான் அடிக்கும். எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ராங்கா பண்றாங்க. அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, நான் ஜெபிக்காத விட்டுட்டேன்னா இதை நான் அட்டாக் பண்ணிடுவேன்னு தெரியும். சரி. அந்த இடத்துல அப்படி கையை வச்சுக்கிட்டு டங்ஸ் பயங்கரமா ஃபிளைட்லயே பேசுறேன். சரி. என் பக்கத்துல இருக்கிறவனுக்கு என்னன்னு புரியல. அவனை பார்த்து கேட்கிறான், பாஸ்டா are you all right, பாஸ்டா are you all right ன்னு கேட்டுட்டே இருக்கேன்னா அவனுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. சரி. because I am fighting with this. ஓகே. இதோட கூட நான் எதிர்த்து நிக்கிறேன். சரி. ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் நான் கண்டினியூஸா அந்த டங்ஸ் பேசி இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற இந்த மந்திரங்களுக்கு நான் உடைக்கிறேன், நிர்மூலமாக்குறேன்னு சொல்லி ஃபுல்லா டங்ஸ்லயே இருக்கிறேன். ஓகே. ஒரு பக்கம் பெயின் அதிகரிச்சுட்டே இருக்குது, ஒரு பக்கம் டங்ஸ். கரெக்டா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஃபிளைட் கரெக்டா லேண்ட் ஆகுது. அந்த பெயின் அப்படியே டக்குன்னு தலையை விட்டு போச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் ஹோட்டல்ல போய் தங்கிட்டு எனக்கு ஒரே கேள்வி, யார் எனக்கு இது பண்றா?
சரி. எனக்கு ஏன் இதை நீங்க அனுமதிச்சீங்க? சரி. நானும் கேட்கிறேன், ஏன் இதை நீங்க அனுமதிச்சீங்க? யார் எனக்கு பண்றா? அப்ப கர்த்தர் வந்து நான் போகக்கூடிய அந்த ஊழியத்தை காட்டுறார். ஓகே. நீ போக போறிய சபையில இருந்து உனக்கு மந்திரம் பண்றாங்கன்னு சொல்ற. தெளிவா நீ போகிறல்ல சபை, அங்க இருந்து உனக்கு மந்திரம் வைக்கிறாங்கன்னு சொல்ற. அப்ப எனக்கு எப்படி சபையில இருந்து மந்திரம் பண்ணுவாங்க? எனக்கு இது ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சரி. எப்படி ஒரு ஆலயத்துல இருந்து எப்படி மந்திரம் பண்ண? நான் அதுக்கப்புறம் நான் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு என்னை யார் அந்த ஊழியத்தை புக் பண்ணாரோ அவருக்கு போன் அடிச்சேன். சரி ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது கேட்ட ஆண்டவர் உங்க சபை எனக்கு சொல்றார். சரி. உங்க சபையில இருந்து எனக்கு யாரும் மந்திரம் பண்றாங்கன்னு சொல்றாரு. சரி. இது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னனுமே அவரு ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் சொன்னாரு, நீங்க சொல்றது 100% உண்மையா? நம்ம சபையில மந்திரம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. போன வாரம் அவங்க வந்து இந்த ஊழியத்துக்காக இந்த போடியம் கிளீன் பண்ணும்போது அந்த போடியத்துக்கு அடியிலேயே மந்திரம் பண்ணி கொண்டு வந்து ஒரு சிஎஸ்ஐ சபையில போடியத்தை நிக்கக்கூடிய போடியத்துக்கு அடியில மஞ்சள் துணி, அதுல சில தகுடு, தண்ணி, அது இதுன்னு சில கயிறு, கருப்பு ரெட்டு அது இதுன்னு கயிறெல்லாம் மந்திரம் செஞ்சு எடுத்துன்னு வந்து போடியத்துக்கு அடியிலேயே வச்சுட்டு போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு இங்க நான் இங்க இந்த ஊழியத்தை ஆர்கனைஸ் பண்றதுனால மற்ற ஆட்கள் எலெக்ஷன்ல தோத்து போனவங்க எல்லாம் இந்த ஊழியம் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லிட்டு பண்றாங்க ஐயா. இது போன வாரம் தான் நாங்க எடுத்து அதை போட்டுட்டு நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கரெக்டா சொன்னீங்க, நீங்க வரக்கூடாது, நீங்க இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்க கூடாதுன்ற மாதிரி வந்தனம் பண்ண. அப்ப இதெல்லாம் வந்து சபைக்குள்ளேயே இருந்துதான் பண்றாங்க சார். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிச்சார். அப்ப நான் கேட்டேன், ஏன் எனக்கு அனுமதிச்சீங்கன்னு கேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உங்ககிட்ட எவ்வளவு ஜனம் வந்து எனக்கு இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குதுன்னு சொல்லும் போது நீ அதை எவ்வளவு நெக்லெக்ட் பண்ற, நீ அதை புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கோ மந்திரத்தினால வலி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுல இருந்து யார் வந்து என்கிட்ட எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, ஆணி அடிக்கிறாங்க கையிலன்னு சொன்னாலும் நான் அந்த பெயினை யோசிச்சு பாக்குறேன். தாங்க முடியாத அந்த வலியை யோசிச்சு பாருங்க. நீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால உங்களால அதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. ஆமா, அப்படி இல்லைன்னா நானும் கட்டப்பட்டிருப்பேன். யாருக்கு புரியாது இல்ல அந்த விஷயம் வந்து. அது இதெல்லாம் வந்து நம்ம வெளியே சொன்னோம். இப்ப இதை நீங்க யூடியூப்ல போட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இவருக்கே மந்திரம் பண்ணிட்டாங்களாம்பா அப்படின்னு சொல்லி கேலிதான் பண்ணுவாங்க தவிர இந்த வழியில போகாதவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியாதுன்றத நம்ம. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் சின்ன வயசுல பிசாச பார்த்தேன், இது வெளியே சொன்னாலும் யாராவது நம்புவாங்களா? பட் எனக்கு தெரியும் என்னுடைய வேதனை, என்னுடைய வலி, நான் போன பாதை. ஓகே, சோ அதனாலதான் நீங்க இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. நான் இந்த சின்ன வயசுல இருந்து அதுல இருந்து பார்த்து அனுபவிச்சு கண்ணீர் சிந்தி அதுலயே வளர்ந்ததுனாலதான் இன்றைக்கு ஜனங்க வந்து மந்திரம் சொல்லும் போது அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை எதிர்த்து தைரியத்தோட நின்று உடைக்க முடியுது. ஜனங்களுக்காக பாரத்தோட ஜெபிக்க முடியுது. அது மாத்திரமல்ல, நீங்களும் என்ன மாதிரியே ஊழியம் செய்யலாம்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுது. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு இடத்துல வந்து சீசன் வந்து பிசாசை ட்ரை பண்ணுறாங்க, போக மாட்டேங்கி. அப்போ ஆண்டவர் துரத்துறாரு, போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த பிசாசு வந்து ஜபத்துல உபவாசனன்றி போகாதுன்றார் இல்லையா? இது எப்படி இதை பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? இப்படியான விஷயங்கள் இருக்குதா? இருக்கு. நிறைய இடத்துல வந்து பிசாசுகள், அதான் நான் முன் சொன்னது போல சில பிசாசுங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு இவ்வகை பிசாசுகள், இவ்வகை. அப்ப பிசாசுகள் நிறைய வகை இருக்கு. சிலது வந்து நம்மளுடைய பலத்துக்கும் மிஞ்சியது. சரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசை டீல் பண்ணணும்னா உனக்கு உபவாசமும் ஜபமும் அதிகரிக்கணும். சரி. இயேசு ஏற்கனவே உபவாசித்து ஜெபித்திருந்தபடியால் அவருக்குள்ள அந்த வல்லம் இருந்தது. பிசாசு எப்பேற்பட்ட ஆவிகளையும் துரத்தக்கூடிய அந்த வல்லம். ஆனா சீஷர்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில உபவாசமும் ஜபமும் விசுவாசமும் கம்மி. அதனாலதான் ஆண்டவர் சொல்லித்தரார், முதல்ல விசுவாசம் உங்ககிட்ட கம்மியா இருக்குதுன்னு சொல்றாரு. அடுத்தது உபவாசமும் ஜபத்தையும் நீங்க கூட்டணும்னு சொல்றாரு. இவ்வகை பிசாசு, சில வகை பிசாசுகளை எடுத்த உடனே அதை துரத்த முடியறது கிடையாது. சரி. அதுக்கு நம்ம உபவாசித்து ஜபம் பண்ணி, அதுக்கு தான் ஒரு 2-3 கூட்டங்களுக்கு ஜனங்களை வர சொல்றது. சரி. ஒரே கூட்டத்துல இதெல்லாம் சரியாயிடும் நான் இங்க நான் சொல்லவே மாட்டேன் ஜனங்க கிட்ட. இன்னைக்கு எல்லாம் 100% நீங்க சுகமாயி போயிடுவீங்க, விடுதலை ஆவீங்க நான் சொல்லவே மாட்டேன். சிலர் அநேக சுகமாயிடுவீங்க. சரி. பட் சிலருக்கு டைம் எடுக்கும்.
ஒரு 2-3 கூட்டங்கள் இல்ல 1 மாசம் தொடர்ந்து நீங்க அந்த புதன்கிழமை ஜெபத்துல நீங்க பங்கு பெறணும். அப்படி சொல்லி ஜனங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்த மீட்டிங். அப்ப அவங்க அடுத்த மீட்டிங் வரும்போது 70% குணமாயிடும். 3வது மீட்டிங் வரும்போது 100% அவங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் பண்றீங்க. அதே மாதிரி இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது நீங்க இந்த ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஹோலியான ஒரு வாழ்க்கையை அட்டன் பண்றது, இல்லாட்டி அது ஒரு பெரிய மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. சமீபத்துல ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சென்னையில உள்ள ஒரு ECI சபையில சரி ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சு பயங்கரமா எழும்பி ஆடிக்கிட்டு இருக்கிறார். இப்ப அந்த சபையில இருக்கிற ஒரு மூப்பர் போயிட்டு அதை துரத்துறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆளை விட்டு வெளியே போ. அதை சொல்லுது, முதல்ல உன் பாக்கெட்ல இருக்கிற மூக்கு பொடி எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிறகு நீ துரத்து. அதுக்கு பிறகு அவர் அசிங்கப்பட்டு போயிட்டு. அப்ப பிசாசுகள் நம்முடைய உள்ளான பரிசுத்தத்தை நோக்கி பார்க்கும். தெரியும். இப்ப இயேசு மார்க் 1வது அதிகாரத்துல ஒரு தேவ ஆலயத்தை ஜெப ஆலயத்துல போய் பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசு என்ன அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஐயோ நீர் பரிசுத்தர். பிசாசுகள் இயேசு எப்படி பார்த்தது? பரிசுத்தரா பார்த்தது. நீர் தேவனுடைய குமாரன், நீர் பரிசுத்தர் என்று நாங்கள் அறிவோம், எங்களையே வேதனைப்படுத்துகிறீர். அப்போ பிசாசு பார்க்கிற முதல் விஷயம் நம்முடைய உள்ளான பரிசுத்தம். நம்ம உள்ளான பரிசுத்தம் இல்லாத பிசாசு எதற்கு நிக்க முடியாது. That is why many people don't choose to be in deliverance ministry because we have to live holy. பரிசுத்தமா ஜீவிக்கணும். அது இல்லைன்னா அடி வாங்கும். இப்ப பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை நம்ம துரத்துறதுன்றது ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளு. இப்ப நார்மலா ஒரு பாவம் பண்றாரு கிறிஸ்தவர்கள், அவங்களாம் போய் பண்ண முடியாது இல்லையா? பண்ண முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல வல்லமை இருக்காது. பரிசுத்தம் எங்க இருக்குது அங்கதான் வல்லமை கிரியச்சு. தேவன் இந்த என்னாகமம் 23:23 ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல் இல்லைன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அந்த மோவாப் ராஜா பீலையாம ஆட்கள் கூலி பேசி அழைச்சுக்கிட்டு வரான். பீலையாம கூட்டிக்கிட்டு வரான். யார சபிக்க? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க. இந்த பீலையாம் என்கிறவன் அவன் தீர்க்க தரிசின்னு பைபிள் சொன்னாலும் அவன் சீக்ரெட் ஆர்ட் பிராக்டிஸ் பண்றவன் சில ஆங்கில வேர்ஷன்ல சொல்லுது. He practices secret art அப்படின்னா சில மந்திரங்கள். அப்போ அவன் வரும்போது இந்த ஜனங்கள் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் சபிக்கிறோன்னு வாயை திறக்கும் போதெல்லாம் அவன் வாயில இருந்து ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரும். அது என்னாகமம் 23 21 22 நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இவர்களிடத்துல அநியாயம் இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்க அவ்வளவு குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர்கள் ராஜா அவர்களோடு கூட இருக்கிறார். என் ஜனங்களிடத்துல நான் எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்றாரு. அந்த பீரியட் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பீரியட் ஆகுது. ரொம்ப எல்லாம் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, நீதியா வாழ்ந்தாங்க. அதனால ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தம் பண்ண இறங்கி சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமா மாந்திரிகம் செய்வனையும் ஒன்னும் பலிக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில குற்றம் இல்லை, பரிசுத்தமா வாழ்றாங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதனாலதான் பீலையாம் பாருங்க, இந்த ஜனங்க பரிசுத்தமா இருக்கிறதுனாலதானே இவங்களுக்கு அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. இவன் பரிசுத்தத்தை இறந்துட்டான், அந்த பலன் போயிடுமேன்னு சொல்லிதான் உடனே மோவாப் ராஜாக்கு ஒரு தந்திர ஆலோசனை கொடுக்குறான். இந்த ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் விபச்சாரிகள் அனுப்பிப்பாரு, கொஞ்சம் அழகு பெண்களை அனுப்பி விடு, அவங்க பரிசுத்தம் எப்படி ஆட போகுது பாரு. அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் அழகான பெண்கள் அனுப்ப எல்லாம் பாவத்துல விழ உடனே என்னாச்சு, கத்தர் போயிட்டார். வாதம் வந்தது, பல ஆயிரம் பேர் செத்தாங்க. அப்ப பரிசுத்தம் போற இடத்துல தேவ பலன் போயிடும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் போயிடும். அப்ப அந்த பலன் போகும்போது அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியேட் செய்யாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இந்த வசனம் கிரியேட் செய்யாது. இதனாலதான் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளை பிசாசு பிடிக்க காரணம். ஏன்னா அந்த பரிசுத்தத்தை இழக்கும் போது தேவ பலனையும் இழக்கிறாங்க. ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறிடுவாங்க. அதே மாதிரி இந்த டெலிவரன்ஸ் மிஷன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஃபேமிலி அட்டாக் பண்ணப்படும். அந்த நம்மள ஃபர்ஸ்ட் பிசாசு ட்ரை பண்ணுவா, அப்புறம் போய் அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் நிறைய பேர் வர மாட்டாங்க. கண்டிப்பா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில
இன்னொரு ரிஸ்க் என்னன்னா ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படும். ஓகே. ஃபேமிலி ரொம்ப இப்ப நீங்க டெலிவரன்ஸ் மினிஸ்டரா இருக்கீங்க, இப்ப நீங்க நல்லா பயங்கரமா ஜெபிக்கிறீங்க. சரி. பிசாசு உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை வந்து கவிழ்க்க பார்க்கும். சரி. எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்களோ அந்த பாயிண்ட்லயே அடிச்சு உங்களுக்கு, ஆனாலும் உங்களை அதால முடியல, உங்களை ஓவர் கம் பண்ண முடியாத பட்சத்துல இப்ப அடுத்த டார்கெட் உங்க ஒய்ஃப். ஓகே. அடுத்த டார்கெட் உங்க ஒய்ஃப். இப்போ உங்க ஒய்ஃப் கிட்ட போ. இப்போ உங்க ஒய்ஃபை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்து இப்போ உங்ககிட்ட அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு ஒய்ஃப் சரியில்லாத பட்சத்துல ஒரு ஊழியம் சரி இருக்காது. ஒரு ஒய்ஃப் கோஆபரேட் பண்ணாத பட்சத்துல ஒரு ஊழியம் வளராது. சோ அப்போ ஒரு ஒய்ஃபை வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்க. அதனால தான் யோபினுடைய மனைவி வந்து யோபு கிட்ட சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு. என்ன அர்த்தம்? பிசாசு ஏற்கனவே took over his wife. கண்ட்ரோல் எடுத்துடுச்சு ஒய்ஃப் மேல. சோ அது மாதிரி பசங்களையும் ஒய்ஃபையும் தொட முடியாத பட்சத்துல பிள்ளைங்க கிட்ட போகும். ஓகே. ஓகே. பிள்ளைங்க கிட்ட போய் பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுடைய சரீர சுகம், பிள்ளைங்களுக்கு நிறைய வியாதி, ஆக்சிடென்ட் எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற பாதிப்புனால உங்களை வந்து அப்செட் பண்ணும் பிசாசு. ஓகே. சோ அது டெலிவரன்ஸ் மினிஸ்டர்ல இப்ப நான் சொன்னேன் இல்லையா வேலூர்ல. ஆமா ஆமா. அதை சொல்லிட்டேன் நான். சொன்னீங்க. சோ உங்களை உங்க பசங்களை சொல்லுச்சு. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரியான அதனாலதான் நிறைய பேர் பண்ண மாட்டேங்காங்க. டெலிவரன்ஸ் வர்றதே கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு விஷயம், அதுவும் ஒரு காரணம். ஒரு சில ஊழியக்காரர்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணாததுக்கு இதுவும் ஒரு காரணம். குடும்பத்துல பாதிப்பு ஏற்படும், நிறைய பிசாசின் போராட்டங்கள் வரும். அதனால அதுல வந்து கால் விட மாட்டாங்க அந்த மினிஸ்ட்ரியில. சூப்பர். ஆக்சுவலா உங்களுடைய சாட்சி, உங்களுடைய கேள்விக்கான பதில், காலையில இருந்து உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா எங்களுக்கு ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நன்றி. God bless you.